ஹலோ ஆல், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். உணர்வு நிலையை வந்து அந்த ஆக்ஞா இல்லை வந்து அந்த ஒரு கருமையம் சொல்றக்கூடிய நிலையில வந்து வைக்கும்போது நம்மளோட எனர்ஜி பெருகும், நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், இறைநிலையை உணர முடியும்னு சொல்லியிருந்தோம். தியானத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு நிலை தான். இப்போ முதல்ல வந்து உணர்வு நிலைன்னு சொல்லிட்டோம். நார்மலா நினைவு நிலைக்கும் உணர்வு நிலைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது நமக்கு முழுமையா புரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அதை சரியா செய்ய முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சயின்டிபிக் ரீதியா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். வெறும் மேலோட்டமா வந்து முன்னோர்கள் சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிறத விட, அவங்க சொன்னது ரைட்டு தான், தப்பு கிடையாது. பட் சயின்ஸ் ரீதியா புரிஞ்சுக்கும் போது இன்னும் நமக்கான அந்த ஒரு தெளிவு வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சரி, ஓகே. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஆதியா எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அங்கே இருந்து ஆரம்பிச்சோம்னா மட்டும்தான் வந்து நமக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும். ஓகே, எல்லாமே தோன்றதுக்கு முன்னாடி இந்த விண்ணு தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. விண்ணிலேருந்து தான் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுச்சுன்னு வந்து நம்ம எல்லாருக்கும் சயின்ஸ் படி தெரியும். ஆனால் சயின்ஸ் வந்து இன்னும் போகாத ஒரு டாபிக் என்னன்னா, சயின்ஸ் வந்து இன்னும் விண்ணுக்கே ஃபுல்லாக போல. விண்ணுக்கு முன்னாடி இருந்த நிலை வந்து சுத்த வெளின்னு சொல்லுவாங்க, ஏதுமற்ற நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தர்கள் வந்து சிவநிலை, ஏதுமற்ற ஒடுக்க நிலை, அசைவற்ற நிலை அப்படின்னு குறிப்பிடுறது வந்து இதுதான். இது வந்து நார்மலா இருக்கும்போது இந்த சிவத்தன்மை சுத்தவெளித்தன்மைக்கு வந்து 3 தன்மைகள் வந்து இயல்பாவே இருக்கு. இது வந்து அதோட இயல்பான தன்மைகள். அது என்னென்னவா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து அறிவா இருக்கும், இன்னொன்னு வந்து முழுமையா இருக்கும், இன்னொன்னு வந்து இயங்குத்தன்மையோட இருக்கும். அதாவது உள்ளுக்குள்ளேயே அதிர்வு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த 3 தன்மைகள் வந்து இயல்பாவே சுத்தவெளிக்கு இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடியே அது இன்ஃபீல்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல எப்போதுமே அது உள்ள இருக்கு. இது 3 தன்மை வந்து பிரிக்க முடியாததா, எப்போதும் அதுவாவே இருக்கிறதாவே இருக்கு. அதுக்கு வந்து தனியா வந்து அந்த தன்மை வந்து சேருதா அப்படின்னா கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த 3 விஷயம் வந்து அந்த சுத்தவெளி தன்மையில அதுவாவே இருக்கு. நாளடைவுல இதுல இருந்து வந்து விண் துகள் தோன்றுறது. விண்ணுன்னா வந்து விண்ணு வந்து ஒரு அதிர்வுன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு சின்ன அதிர்வு வந்து தோன்றுறது, அதிர்வு துகள் தோன்றுறது. இந்த விண் அதிர்வு துகளுக்கு வந்து என்னென்ன பண்பு இருக்குன்னா, இதுதான் வந்து நாளடைவுல வந்து ஒலியா சவுண்ட் லைட்டா வந்து விரிவடையக்கூடியது என்ன அப்படின்னா இந்த விண்ணு தான், இந்த விண் துகள் தான். இந்த விண் துகளும் எப்படி இருக்குன்னா வந்து சுழலும் தன்மையோடயே இருக்கு. அதுவும் வந்து அதை சுத்தி சுழண்டுட்டு இருக்கு. இந்த சுத்தவெளிக்கு வந்து இன்னொரு ஆற்றல் இருக்கு. என்ன அப்படின்னா, அது வந்து வேதாத்திரி மகரிஷி வந்து அதை எப்படி சொல்லுவாருன்னா, தண்ணீருக்க சூழ்ந்தெடுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டு, அதாவது ஒரு பொருளுமே ஒரு அணுவுமே வந்து தனித்தனி சுத்திட்டு இருக்கு. அதை சுத்தி அது ஒரு விரிவடைஞ்சு அது விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இப்படியே விரிவடைஞ்சிட்டு ஒரு அணு விரிவடைஞ்சிட்டே போகும்போது அந்த இடத்துல வெற்றிடம் உருவாகி அது மட்டுமே, அந்த ஆற்றல் மட்டுமே இருந்ததுன்னா என்ன ஆகும், நாளடைவில் எல்லாமே விலகி போயிட்டே இருக்கும். நாளடைவில் அப்படியே மொத்தமா விரிஞ்சு முடிவே எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்படி போயிட்டு இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ஆற்றல் வேணும்ல. இங்கதான் வந்து என்ன இதுவாகுதுன்னா, இந்த சுத்தவெளி வந்து தண்ணீருக்க சூழ்ந்தழுத்த ஆற்றலா இருக்கு. அதுதான் வந்து இந்த விரிவடைகிறத அதை விட்டு ரொம்ப விலகி போகாம அதுலயே தக்க வச்சுட்டு இருக்க ஆற்றலாவும் இருக்கு. ஒரு பக்கம் இந்த விண் வந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கு, அதை ரொம்ப எட்டி போயிடாம தள்ளி போயிடாம அந்த ஆற்றலை விட்டு விலகி போயிடாத அளவுக்கு அந்த சூழ்ந்திருத்த ஆற்றல் வந்து அந்த வட்டப்பாதையிலேயே அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் சயின்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணல. அந்த வட்டப்பாதைகள் இது எல்லாத்தையுமே வந்து புரிஞ்சிருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் தாண்டி உள்ள அந்த தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்த ஆற்றல் அப்படின்ற டேர்மே வந்து இன்னும் சயின்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு வரலன்னு சொல்லலாம். அதுதான் வந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கு. இந்த விண்ணோட தானா சுழலும் தன்மையும் விரிவடையும் தன்மையும் தான் வந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதுமற்ற ஒடுக்க நிலையிலிருந்து இந்த விண்துகள் தோன்றி இந்த விண்துகள் தான் வந்து அதை விரிவடைய வச்சுட்டே இருக்கு. இந்த பிரபஞ்சமும் இது நிக்காம நிலையில்லாம விரிவடைஞ்சிட்டே இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த சக்தி தான் சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சக்தி அப்படின்னு குறிப்பிட்டு, சிவம் சக்தி அப்படின்னு குறிப்பிட்டு வச்சிருந்தாங்க. அடுத்து உங்களுக்கு தெரியும், அந்த விண்துகள்ல இருந்து அடுத்து வந்து காற்று உருவாகுது, ஹைட்ரஜன் உருவாகுது. அடுத்து அந்த விண்ணும் காற்றும் சேர்ந்து வந்து நெருப்பை உருவாக்குது. அந்த விண் காற்று நெருப்பு 3 சேர்ந்து நீரை உருவாக்குது. அந்த விண் காற்று நெருப்பு நீர் தத்துவம் 4 வந்து அது வந்து என்ன சொல்றது, அந்த அணுக்கள்லாம் வந்து விரிவடைஞ்சு ஒரு காலத்துல அந்த எனர்ஜி இழக்கும் போது அது நிலமா மாறுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த நிலத்துல வந்து இந்த மற்ற 4ஓட தன்மையும் இருக்கும். 5 பஞ்சபூதங்கள்ல விண்ணு தான் முதல் பூதம். விண்ணிலிருந்து தான் வந்து காற்று நெருப்பு நீர் நிலம் அப்படின்ற படிப்படியா உருவாகுது. இந்த நிலத்துல வந்து இந்த 5 விதமான தன்மைகளும் இருக்கு, எல்லா விதமான தன்மைகளும் சேர்ந்து இருக்கும். இப்போ வந்து சயின்ஸ் வந்து இந்த இடத்துல ஒன்னே இன்கம்ப்ளீட்டா விட்டுரும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு சுத்தவெளியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான உபகரணங்கள் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே வந்து சயின்ஸ் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு, இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபோனுன்றது டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது என்னது, சிப்பு.
என்னதான் அட்வான்ஸா நம்ம வந்து எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த சிப்பும் எதுல இருந்து எடுக்கிறோம், ஒரு வகையான மண்ணு, சிலிக்கான் சொல்லிட்டு ஒரு வகை மண்ணு. அதுபோல இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் வந்து நம்ம வந்து என்னதான் அட்வான்ஸா போனாலும் அந்த பிரபஞ்சத்துல இல்லாத பொருளை ஒன்றை வச்சு வந்து நம்ம உருவாக்க முடியாது. இந்த சுத்த வெளியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். நாம வந்து அதுக்கு அடுத்த கட்ட நிலையில இருந்து இப்போ ஒரு கீழே பார்க்கணும் அப்படின்னா, நாம முதல் மாடியில 2வது மாடியில இருந்து பார்த்தோம்னா கீழே வந்து தெளிவா பார்க்கலாம். நம்ம கீழே நேரா நின்று பார்க்கறத விட நம்ம மேல இருந்து பார்க்கும்போது இன்னும் துல்லியமா அது என்னன்னு புரியும். அதே போல நாம எப்ப இந்த விண் தன்மையோ சுத்தவெளியை தாண்டி சுத்தவெளிக்குள்ளேயோ இல்ல சுத்தவெளியை தாண்டியோ நிற்கும் போதுதான் சுத்தவெளின்னு ஒன்று இருக்கிறதே நம்ம உணர முடியும். நாம வந்து இங்க கடைசி படிநிலையில நிலம், காற்று, இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கையில உருவாக்கக்கூடிய பொருளை வச்சுக்கிட்டு நாம வந்து சுத்தவெளியை பார்க்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது சாத்தியமில்லாத ஒண்ணு. அதனாலதான் சயின்ஸ் வந்து இன்னும் தடுமாறிட்டு இருக்கு. கடவுளை கடைசி வரைக்கும் அது காண முடியாதுன்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா அதான். இப்போதைக்கு நமக்கு இந்த சுத்தவெளியை அறியக்கூடிய, சுத்தவெளியை உணரக்கூடிய, சுத்தவெளியா மாறக்கூடிய ஒரே ஒரு ஊடகம் எது அப்படின்னா மனிதன் மட்டும்தான். அதனாலதான் வந்து மனித பிறப்பு வந்து மிகவும் வந்து ஒரு அரியது அப்படின்னு சொல்றதுக்கான உணர்வுகள் சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நினைப்போம் மனிதர்கள்னா விலங்குகள் தான் நம்மளோட உள்ளுணர்வு வந்து அதிகமா இருக்கு, நம்மளை விட திறமையா ஒரு குரங்கு மாதிரி ஏற மாதிரி நம்மளாட்டி ஏற முடியாது, ஒரு பூனை வந்து ஒரு ஸ்பீடு இது பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியாதுன்னு எல்லாமே நினைப்போம். நாம நினைக்கிற மாதிரி அவங்க மீன் பண்றது வந்து இந்த புற உலகத்துல இருக்க செயல்களை வந்து வேகமாகவும் விரைவாகவும் செய்யறதோ இல்லை ஆற்றலோட செய்யறதோ அதுக்கான காரணம் கிடையாது. இந்த சுத்த வெளியை உணரக்கூடிய, அதுவா மாறக்கூடிய, தன்மாற்றம் அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மனிதன் மட்டும்தான், மனித உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு நிலையை தியானம் சொல்றோம்ல, அதுக்கப்புறம் நம்ம கடைந்து அந்த சமாதி நிலையை அடைஞ்சு இறைநிலையாவே மாறக்கூடிய ஒரு உருமாற்றம் அப்படின்னு சொல்றது, அந்த விஷயம் வந்து ஒன்லி மனித உடலால மட்டும்தான் இது வரைக்கும் சாத்தியமா இருக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்தது வந்து மனது எப்படி உருவாதுன்னு வருவோம். மனது எப்படி உருவாதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், விண்ணு தான் வந்து தன்னையே தானே ஒரு சுழலிட்டே இருக்கு. அந்த சுழல் வந்து ஒரு விரிவை ஏற்படுத்துது. விண் வந்து சுழலா விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அந்த சுத்தவெளி வந்து என்ன பண்ணுது, தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்த மாற்றலால வந்து அதை வந்து ரொம்ப விலகி போகாம அதை வந்து ஒரு ஸ்டேபிள் பண்ணி அதை வெளியில அந்த வட்டப்பாதை விட்டு வெளியில போயிடாம அதை நிலைத்தன்மையா பாதுகாத்துட்டு அதை சுழலவும் அனுமதிக்குது, விரியவும் அனுமதிக்குது. அதே டைம்ல அது ரொம்ப விலகி போய் அது கீழே விழுந்து நிலை குலைஞ்சிடாம அதை பாதுகாத்து வைக்கிறதும் வந்து இந்த சுத்தவெளி இறைநிலைன்னு சொல்லுவாங்க, சுத்தவெளி தன்மை. இது வந்து வெறும் அண்டத்துல மட்டும் தான் நடக்குது அப்படின்னா, பிண்டத்திலையும் இதே தான் நடக்குது. ஒரு அணுவுக்குள்ளேயும் இதே தான் நடக்குது. அணுவை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அணுக்குள்ள வந்து எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டான், நியூட்ரான் சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரானோட தன்மை என்ன, எலக்ட்ரான் வந்து விரிவடைஞ்சிட்டே போகும், வெளியில் இழுக்கும். புரோட்டான் வந்து அதை மையக்கருவை நோக்கி உள்ள இழுக்கும். இது நெகட்டிவ், எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸ், இது உள்ள இருக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி புரோட்டான்ல இருக்கிறது. ஸோ வந்து இது வெளியில மூவ் பண்ணிட்டே இருக்கும், விரிவடைஞ்சிட்டே இருக்கும், இது உள்ள இழுத்துட்டே இருக்கும். இது ரெண்டும் வந்து ஒட்டிடாம எதுவும் ஆகாம பாதுகாக்கக்கூடியது நியூட்ரான் சொல்லி மையக்கருவில் இருக்க நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதே கான்செப்ட் தான் எல்லாத்தையுமே நடக்குது. சரி, வந்து இப்ப மனசு எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். இந்த விண் சுழல் விண் வந்து என்ன ஆகுது, தண்ணியே சுத்திக்கிட்டு விரிவடைஞ்சிட்டே இருக்கு. இந்த சுத்தவெளி என்ன பண்ணுது, தண்ணீருக்க சூழ்ந்தெழுத்த ஆற்றலால அதை வந்து தன்னை விட்டு வெளியில போகாத அளவுக்கு தன் பக்கம் இழுக்குது. ஸோ வந்து இது ஒரு பக்கம் பாசிட்டிவ் சைடு சுத்திட்டு போது, அது ரிவர்ஸ் சைடு அதுக்குள்ளேயே வந்து அடக்கி வைக்குது. ஸோ இது ரெண்டும் ஏற்படும் போது இதுல வந்து அந்த ரெண்டு விஷயம் வந்து எதிரெதிராக சுழலும் போது அது வந்து உராய்வு ஏற்படும் போது அதுலேருந்து ஃபிரிக்ஷன், அதுலேருந்து ஒரு ஆற்றல் உருவாகுது. அந்த ஆற்றல் பேர் தான் வந்து மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். நம்ம சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து மின் ஆற்றல் தனி, காந்த ஆற்றல் தனியாக தான் கண்டுபிடிச்சது. ஆனால் வந்து இந்த ஒளி அப்படின்ற இந்த ஒரு இதில் நடக்கும்போது அது என்னவாகுதுன்னா, மின்காந்த ஆற்றல் ரெண்டுமே சேர்ந்ததாக மட்டும்தான் உருவாகுது. அதில் 2 புலமும் இருக்கு, மின் புலமும் இருக்கு, காந்த புலமும் இருக்கு. அதனால தான் அதோட பேரே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. மின்காந்த புலம் சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த மின்காந்த புலம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் வந்து மனமா மாறுதுன்னு சொல்லலாம். இந்த மனம் எப்படி வந்து டைரக்டா அப்படியே வந்து மனமாவே இருக்கா அப்படின்னா அது கிடையாது. இந்த மனசோட தன் பண்புகள் வந்து என்னென்னவா மாறுதுன்னா, அழுத்தம், ஒளி, சுவை, மனம் சொல்லுவாங்க. இந்த நம்ம ஐம்புலன்களால உணரக்கூடிய ஒரு விஷயமாவும் இந்த மனமே மின்காந்த புலம் தான் வந்து விரிவடையுது. இது ஒன்னாவும் மாறும்போது தான் அதை வந்து நம்ம ஒரு விதமா உணர்றோம். லைட்டாவோ, இதுவாகவோ, சவுண்டாவோ, டேஸ்டாவோ, இல்லை ஸ்மெல்லாவோ, இது மாதிரி நம்ம ஃபோர்ஸாவோ எல்லாமே உணர்றோம். இதுதான் வந்து மனசுன்னு சொல்றது. இதுதான் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஐம்புலன்கள்னு பிரிச்சு வச்சுட்டு போனாங்க. பஞ்சபூதங்களால உருவாகக்கூடிய ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனாங்க. இதனாலதான் வந்து பிள்ளையாரை வந்து 5 கரத்தனை ஆணை முகத்தனைன்னு சொல்லுவாங்க.
ஏன் அப்படின்னா இது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் வந்து நம்ம அந்த உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த பிள்ளையார் முருகன் அப்படின்ற இது சிவன் சக்தி அவங்களெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு அப்பா அம்மா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி ஏன் உருவாக்கப்படுத்தி வச்சாங்க அப்படின்னா அது பின்னாடி மிகப்பெரிய எல்லாமே வந்து மிகப்பெரிய சயின்ஸ். நம்ம அதை டீப்பாக போனால் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக வந்து அது என்னன்னு கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த ஆரம்பத்தில் வந்து மனம் வந்து மின்காந்த அலையா இருக்கு. இந்த மின்காந்த அலை வந்து இந்த 5 புலன்கள் மூலமா உருவாகக்கூடிய இந்த 5 விஷயங்களா அழுத்தம், ஒளி, சுவை, மனம், இந்த 5 விஷயங்களா வந்து மாறி அதை வந்து பரிணமிக்குது. அது மூலியமா வந்து எல்லாத்தையும் உணர்ந்துக்குது, எல்லாத்தையும் செய்யுது. வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே அதுவாதான் மாறிதான் வந்து நமக்கு வந்து அதை இது பண்ணுது, பிம்பப்படுத்துது. நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இந்த உலகம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த மனம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் தான் வந்து நம்ம ரிஷிகள் சித்தர்கள் அவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மனம் வந்து இந்த 5 மட்டும் இருக்குது. சரி, இப்போ இந்த 5 இருக்குன்னு எது நமக்கு புரிய வைக்குது? அதாவது இப்போ நம்ம இந்த மனதை வச்சுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கணும்ல. அது இருக்கிறனால தானே வந்து இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியுது. இப்போ நம்ம கனவுல வந்து தூங்கிட்டு இருக்கோம், கனவு கண்டு எழுந்திருக்கிறோம். அது இவ்வளவு நேரம் நடந்தது கனவு, இப்ப நீ இருந்திருக்கிறது நனவு, அது உண்மை இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு உனக்கு ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் இந்த நடக்கிற விஷயங்களை உன்னாடி புரிஞ்சுக்க முடியும். அப்ப இது எல்லாத்தையும் அறியக்கூடிய அறிவு 6வதா ஒண்ணு இருக்கு. இந்த 5 புலன்களா மட்டும் இல்ல, இந்த 5 புலன்களை உணரக்கூடிய அறிவாகவும் அந்த அறிவையும் உணரக்கூடிய விஷயமாவும் புரிஞ்சக்கூடிய விஷயமாவும் இந்த மின்காந்த புலம் செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்து 6வது அறிவு அல்லது 6 முகன் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 முகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி 6 தலை 6 கை இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. 6 முகம்னா இந்த அனைத்தையும் 5 புலன்களையும் 5 பூதங்களையோட சார்ந்ததாகவும் இருக்கு, அதை அறியக்கூடிய அறிவாகவும் இருக்கு. அந்த அறிவை புரிஞ்சுக்கிற விஷயம் தான் வந்து அறிவையே அறியும் அறிவாகவும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற விஷயம் தான் வந்து 6 முகன் சொல்லிட்டு முருகன் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. சரி, இப்பதான் வந்து நம்ம டாபிக் வர போறோம். அதை வந்து பேசிக் எல்லாமே புரிஞ்சுட்டோம். மனசுனா என்ன, எப்படி வந்து எல்லாம் பஞ்சபூதங்கள் எப்படி உருவாச்சு, நம்ம சிவன் சக்தி அப்படின்ற சொல்றதுக்கான காரணங்கள் என்னன்னு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது 6வது நிலை, அறிவு அறிகிற நிலை தான் வந்து முருக நிலை, அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம மனசுக்கு வருவோம். மனசுக்கு வந்து ஒரு விஷயத்த உணரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சக்தி தேவை. அதை வந்து இப்ப நம்ம நினைச்ச உடனே நம்ம நினைச்ச உடனே ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நமக்குன்னு அதுக்கான இப்ப நமக்கு ஒரு பொருளை தூக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பின்னாடி என்ன நடக்குது? ஒரு 50 கிலோ பொருள் இருக்கு, 10 கிலோ பொருள் இருக்கு. 50 கிலோ பொருளை தூக்கணும்னாலும் அதே விஷயம் அதே உடம்பு அதே தான் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம மனசு தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகுது. இது தூக்க போறது கொஞ்சம் ஹெவி வெயிட் ஆனது, ஸோ உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்கும். நம்ம அந்த மூளை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பும்போது அதே விஷயத்த நம்ம உடம்பு வந்து அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி அதை தூக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுது. அதே 10 கிலோ தூக்கும்போது சும்மா அசால்ட்டா தூக்குறோம். இப்போ 10 கிலோ தூக்குறதுக்கும் 50 கிலோ தூக்குறதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கை கொண்டு வரோம், இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்றோமா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம உடம்புல இருக்க ஆற்றலை சரியான விதத்துல மனதோட துணையா வச்சு நம்ம அதுக்கான தயார்படுத்துதல உருவாக்குறோம். இப்போ அதுக்கு பின்னாடி இது என்ன தேவைப்படுது? எனர்ஜி தேவைப்படுது. ஸோ இப்போ எனர்ஜி வந்து சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 2 விஷயம். நான் ரொம்ப டீப்பா போகல, 2 விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கலாம். 2 விஷயம் என்னன்னா வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. வேவ் லென்த்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அலை நீளம். அதாவது ஒரு எண்ணங்களும் வந்து ஒரு நமக்கு தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களும் நம்ம எல்லா செயல்களையும் வந்து எண்ணங்கள் வழியாக தான் செய்யறோம். அந்த எண்ணங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் இருக்கு. இந்த 2 விஷயங்களுக்கும் என்ன ஒரு பண்பு இருக்குன்னா வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. அலைநீளத்துக்கு வந்து அலைநீளம் வந்து அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சி வந்து குறையும், அலைநீளம் குறையும் போது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகும். இது 2ம் வந்து ஆப்போசிட்னு வச்சுக்கோங்க. ஒன்று ரொம்ப குழப்பமா இருக்குன்னு நினைக்க வேணா, ஒண்ணுமே கிடையாது. அலைநீளம் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த ஸ்டைல போடும்போது உங்களுக்கு புரியும். அலைநீளது ஒரு வேவ் வந்து ஒரு மேலே கீழே போயிட்டு வரத்துக்கு எடுத்துக்க கொள்ளக்கூடிய கால அளவுன்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து அதிகமாகும் போது நமக்கு வந்து அது வந்து லோ ஃப்ரீக்வன்சி வந்து உருவாக்கும். அலைநீளம் அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப குறைவா இருக்கும். அலைநீளம் அப்படியே குறைஞ்சு வரும்போது நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும், அதிர்வெண் வந்து அதிகமா இருக்கும். இப்போ அலைநீளத்தை குறைக்கும் போது ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாகனா நமக்கு வந்து எனர்ஜி வந்து அந்த இடத்துல நமக்கு நிறைய உருவாகும். ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்ப்ரிங்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அது வந்து ஒரு 50 கிலோ 60 கிலோ தாங்கக்கூடிய ஸ்ப்ரிங்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம வந்து ரொம்ப இழுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட எக்ஸ்டர்ன் அளவுக்கு இழுக்கும் போது அப்படின்னா அதோட ஸ்ட்ராங்னஸ் வந்து குறையும். அதே ஸ்ப்ரிங்கை வந்து நீங்க அப்படியே அதோட அளவுல இருந்து இன்னும் சுருக்கிட்டு இழுக்கமாக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து அதோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாகும். சேம் லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இழுக்கும் போது என்ன ஆகும், அது தாங்கக்கூடிய பவர் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது வந்து அருந்து போற நிலையில இருக்கும். அதே வந்து அதை இன்னும் சுருக்கும் போது அதோட அளவுல இருந்து இன்னும் சுருக்கும் போது அது இன்னும் வந்து ஒரு எனர்ஜி உள்ளதா மாறும். அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும்.
அதனால தான் வந்து எப்படி அந்த வேவ் லென்த் ஆஃப் வேவ் அலையோட அலைநீளத்தை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் வேவ் பை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. லாம்டா ஈக்குவல் டு வி பை எஃப்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு பெருசாக நீங்கள் குழப்பிக்க வேணாம், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம அலைநீளம் வந்து அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சி வந்து கம்மியாகும், அதிர்வெண் வந்து கம்மியாகும். வேவ் லென்த் அலைநீளம் வந்து கம்மியாகும் போது ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது. இதை நம்ம பார்த்தது தான். அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது அந்த இடத்துல வந்து எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த சிம்பிள் கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து இப்போ பயன்படுத்த போகிறோம், இந்த மனசில் வந்து பயன்படுத்த போகிறோம். எப்படின்னா வந்து இப்போ நம்ம மனசு வந்து என்ன பண்ணுது, இந்த மின்காந்த அலையாக இருக்கக்கூடிய மனசு ஒரு பொருள் வழியாகவும் அந்த பஞ்சபூதங்களுக்கு கூடிய பண்புகள் வழியாக வெளியேறும் போது அது வந்து நிறைய எண்ணங்களை தோற்றுவிக்குது. அந்த எண்ணங்கள் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஒரு மணி நேரத்துக்கோ ஒரு இதுக்கோ வந்து 60,000 எண்ணங்கள் வந்து நமக்கு தோன்றுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி 60,000 எண்ணங்களையா வந்து ஒரு விதமாகவும் அது பரிணமிச்சுட்டே இருக்கும்போது அந்த அலைநீளத்தினால நமக்கு வந்து நம்மளோட எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் சொல்லுவாங்க, முன்னோர்கள் சொல்லுவாங்க, எண்ணங்களை வந்து குறைக்கணும். எண்ணங்களை வந்து அதிகமா ஏற்படும் போது நம்மளோட சக்தி வந்து வீணாகிட்டே இருக்கு, நம்ம சக்தியை அப்புறம் நமக்கே தெரியாம வீணாக்கிட்டே இருக்கோம்னு சொல்லுவாங்க. நம்மளே யோசிச்சிருப்போம், இந்த உடல் உழைப்பால நம்ம எனர்ஜி, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்ம பெரும்பாலும் நினைச்சிட்டு இருப்போம் நம்ம உடல் உழைப்பு பண்ணா மட்டும்தான் வெளியாகுது அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்ம உடல் உழைப்பை விட நம்ம மனசு அதிகமா ஓடும் போது அப்பயும் வந்து நமக்கு எனர்ஜி வந்து உடல் உழைப்பை விட அதிக லாஸ் ஆகுறது நம்ம மனசுல வந்து எண்ணெய் ஓட்டம் அதிகமா இருக்கும் போதுதான். அதனாலதான் நமக்கு வேலையே சில நாளும் பசி எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உடம்புல வந்து பலவிதமான வழிகளா வந்து அந்த எனர்ஜி வந்து வெளியேற்றிட்டே இருக்கு. ஆற்றல் லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இழப்பை வந்து பலவிதமான வழிகளை செஞ்சுட்டு இருக்கு. அது உடல் உழைப்பை விட மன உழைப்புல தான் வந்து அதிகமான எனர்ஜி சேகரிக்கவும் முடியும். அதிகமான ஆற்றலை கொஞ்ச நேரத்தில் எடுக்கக்கூடிய ஆற்றலும் வந்து மனசு வழியா தான் நடக்கும். சரி, இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனசோட ரெண்டு பண்புகள் இருக்கு. மனசோட 2 பண்புகள், 2 தன்மைன்னு சொல்லலாம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, இதை நல்லா கவனமா புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மற்ற கான்செப்ட் எல்லாமே புரியும். ஒண்ணு வந்து மனசு வந்து எந்த பொருளை பார்க்குதோ இல்லை நினைக்குதோ அந்த பொருளாவே கொஞ்ச நேரத்துக்கு மாறுது. அந்த பொருளாவே மாறினா மட்டும்தான் நம்ம அந்த பொருளை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்க போயிட்டு இருக்கீங்க, பார்க்க ஒரு வழியில ஒரு கார் வருது அப்படின்னா நீங்க அந்த கார் நீங்க தனி நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நீங்க அந்த காரை கவனிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த காராவே ஒரு செகண்ட் நீங்க மாறினா மட்டும்தான் நீங்க காரை புரிஞ்சிக்க முடியும். அப்படிதான் நம்ம வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதே விஷயம் தான் வந்து நாம ஏதோ ஒரு திங்கிங்ல இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி எல்லாமே வந்துட்டு போவோம். ஆனா வந்து நமக்கு அது கண்ணுக்கு புலப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நாம அந்த பொருளா வந்து அதுல சக்தியை கொடுத்து அந்த பொருளா நம்ம மாறல. அந்த பொருளா நம்ம மாறாததுனாலதான் நமக்கு வந்து அந்த ஞாபகம் அதிகமா வரதில்லை. திரும்ப நம்ம வந்து நினைச்சு பார்க்கும்போது யாரும் சொல்லுவாங்க, நீ போயிட்டு இருந்தேன், நான் ஒரு கார்ல போயிட்டு இருந்தேன், வெள்ளக்கார நீ பாக்கலான்னு கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா நாம வந்து அப்படியா, நான் சரியா கவனிக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஓட்டி பார்க்கும்போது நம்ம வந்து மனசை வந்து அந்த காராவே திரும்ப வந்து ஒரு செகண்ட் வந்து பரிணாமம் எடுப்போம். அது இப்போ வந்து நம்ம மனசு வந்து அந்த பொருளா நம்ம பார்க்குற பொருளா மாறுதோ அப்போ மட்டும்தான் நம்ம அந்த பொருளை புரிஞ்சிக்க முடியும். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. அதே விஷயம் தான் நீங்க கனவுல ஒரு பொருளை நீங்க ஒரு கனவா வந்து விரிவடைக்கும் போது, கனவுல நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, ஒரு ஆளை பாக்குறீங்க, ஒரு போட்டை பாக்குறீங்க, ஒரு மலையை பாக்குறீங்க, ஒரு கடலை பாக்குறீங்க. எந்த விஷயத்த நீங்க பார்த்தாலும் அந்த விஷயமா வந்து அந்த ஒரு பொருளா வந்து நீங்க மாறினா மட்டும்தான் இதை உங்களால புரிஞ்சிக்க முடியும். இப்போ கனவுல ஒரு 1000 பேர் வராங்கன்னா அந்த 1000 பேராவும் மாறக்கூடிய ஒரே விஷயம் நீங்க உங்க மனசுதான் வந்து அந்த 1000 பேராவும் வந்து ஒரு பரிணாமம் எடுக்குது. அது எடுத்தா மட்டும்தான் உங்களாட்டி அதை புரிஞ்சிக்க முடியும், அதை காட்சிப்படுத்த முடியும். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும்போதோ நினைக்கும் போதோ எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகி வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு கருமையம் சொல்லக்கூடிய அந்த ஒரு இறைநிலை அந்த இதில் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் மனசுன்றது என்னது, அதுலேருந்து உருவாக்கக்கூடிய மின்காந்த புலம், அப்படி அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த இறைநிலைக்கு ஒரு நிழல் மாதிரி இருக்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சுத்த வெளிக்கு ஒரு நிழல் மாதிரி இருக்கக்கூடியது. எல்லாமே பரிணமிச்சு எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கக்கூடியதா ஒன்று யூஸ் ஆகுதோ. இதுக்குன்னு வந்து தனியாக ஒரு டேட்டா சென்டரோ தனியாக ஒரு ஸ்டோரேஜோ எதுவுமே கிடையாது. இறைநிலை இருக்க வரைக்கும் இது இருக்கும். இறைநிலைக்குள்ளே இதை ஒடுங்க வச்சுட்டோம் அப்படின்னா அப்பயும் வந்து மனசு இல்லாம போகுமானா இல்லாம போகாது, அதுக்குள்ள ஒடுங்கி இருக்கும், அவ்வளவுதான், இறைநிலைக்குள்ள ஒடுங்கி இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்டோரேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். கருமையம் வந்து நம்ம நடக்கிற எல்லா விதமான இது வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன வினைகள் நடந்ததோ எல்லா விதமான டேட்டாஸும் அது உள்ள இருந்துட்டே இருக்கும். இப்போ நடக்க போறது எல்லாத்தையுமே அது சேகரிச்சு வச்சுட்டே இருக்கும். அது வந்து எவ்வளவு பெரிய டேட்டா விஷயம் வந்து ஒரு புள்ளியா வந்து குவிச்சு வச்சுட்டே இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது அந்த புள்ளியை எடுத்து அதை விரிவடைய வைக்கி ஒரு காட்சியாக்கி நம்ம மனசுதான் வந்து நமக்கு அதை காட்டுது. இதுதான் மனசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பண்பு வந்து மனசோட ஃபர்ஸ்ட் பண்பு வந்து எந்த பொருளை பார்க்குதோ இல்லை நினைக்குதோ அந்த பொருளாவே விரிஞ்சிடுது. அது மூலியமா வந்து அதோட அலைநிலை வந்து அதிகமாகறனால அதோட எனர்ஜி வந்து வீணாகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அலைநிலை அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சி வந்து குறையும். ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சதான் நமக்கு வந்து எனர்ஜி வந்து அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமானா நமக்கு வந்து எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். இது ரெண்டும் ஆப்போசிட்டா இது பண்ணுவோம்.
ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அலைநிலத்தை வந்து குறைக்கணும், அவ்வளோதான். நம்ம எண்ணங்கள் வழியாக செயல்படுத்துகிற அந்த விஷயங்கள், அந்த மனசனால செயல்படுத்துகிற எல்லா விதமான எண்ணங்களையும் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எனர்ஜி சேவிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் மனசோட 2வது பண்பு என்ன அப்படின்னா, ஒரே பொருளை நீண்ட நேரம் பார்க்கறதோ இல்லை திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கும்போது அதுவாகவே மாறி போகக்கூடிய தன்மை உடையது. இப்போ வந்து எப்படி வந்து ஒரு செகண்ட் வந்து நம்ம ஒரு எண்ணத்தையும் ஒரு பொருளையும் ஒரு வாட்டி செலுத்தும் போது ஒரு செகண்ட் அந்த பொருளை மாறிட்டு திரும்ப வந்து மனசு அடுத்த உருவம் எடுத்துரும். ஆனால் வந்து அதே பொருள் திரும்ப திரும்ப நம்ம கண்ணு கொண்டு வந்து திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கும்போது அதுவாகவே மாறி போகக்கூடிய தன்மையாக வந்து மாறக்கூடியதுதான் வந்து மனசோட தன்மை. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு வந்து ஒரு சிலை வழிபாடோ இல்லை ஒரு மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஒரே பொருளை நிலைப்படுத்த பழக சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது பழகிறனால மட்டும் அந்த பழகிட்டு இருக்க ப்ராசஸ் மட்டுமே நம்மளை அதுக்கு நிலை கொண்டு போகாது. நம்ம வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கும்போது மனசோட இயல்பு வந்து அதே தன்மையா மாறக்கூடியதா மாறிடும். அந்த எந்த பொருளை நினைக்கிறோமோ எந்த பொருளை பார்க்கிறோமோ அதோட தன்மை என்னவோ அது என்னவா நமக்கு இதுவாகி இருக்கோ. இப்போ நீ கடவுளை பாக்குறீங்க அப்படின்னா, பக்தி அப்படின்னா இந்த கடவுள் சக்தி உள்ளவர்னு நீங்க நம்பிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்தி வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது உருவாகிட்டே இருக்கும், அந்த சக்தி வந்து உங்களுக்குள்ள உருவாகிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து முன்னோர்கள் வந்து சிலை வழிபாடு உருவாக்குனாங்க. சிலை வழிபாடு மட்டுமே வந்து முழுமையானதா அப்படின்னு கிடையாது, அது தப்பானதும் கிடையாது. அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தமிழ் எழுத்துக்கள் ஆ இ படிக்கிற மாதிரி அதுல இருந்து நம்ம கடந்து போய் அடுத்தடுத்த நிலைகளை அடையணும் அப்படின்றதுதான் வந்து முன்னோர்களோட எண்ணம். அதையே நம்ம பிடிச்சிக்கிட்டு அதையே நம்ம விரிவடைஞ்சுக்கிட்டு ஆஇயே வந்து மாத்தி போட்டுக்கிட்டு அதையே வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தோம்னா நம்ம இறுதி நிலையை அடைய முடியாது. அதை ஒரு கருவியா எடுத்துக்கிட்டு நம்ம அதன் நிலை கடந்து போய் அந்த இறைநிலையை நமக்குள்ள உணரணும், வெளியில இருக்க இறைநிலையை நமக்குள்ளேயும் உணரணும். அதுக்காக வந்து இது இந்த பூஜை மந்திரங்களும் சிலை வழிபாடுகள் எல்லாமே செஞ்சு வச்சது. ஓகே, இப்போ மனசோட 2 தன்மை என்ன புரிஞ்சிருச்சா? ஒன்று வந்து அதை பார்க்குறோமோ நினைக்கிற போது அந்த பொருளாவே மாறுறோம். 2வது வந்து எந்த பொருளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ திரும்ப திரும்ப நினைக்கிறோமோ அதாவே மாறி போகக்கூடிய ஒரு தன்மை உடையது இந்த மின்காந்த புலம். அதாவது இந்த மனசுக்கு அந்த தன்மை உடையது, அந்த தன்மை வந்து இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம், இப்ப இந்த அறிவு தோன்றக்கூடிய இடம் எது நமக்கு தெரியும், கருமையம் சொல்லுவாங்க. அந்த கருமையம் எங்க இருக்கும்? ஆக்ஞால இருக்கும். இல்ல மூலாதாரத்துக்கும் ஆக்ஞாவுக்கும் உள்ள இது ஒரு நிலை, இது இறுதி நிலை. இந்த 2 இடத்துல தான் வந்து நமக்கு அந்த டேட்டாஸ் வந்து டேட்டா ஸ்டோரேஜ்ன்றது இருக்கு. ஸோ வந்து கடைசி நேராவே வந்து அதோட இறுதி நிலையான ஆக்ஞா, அதாவது கருமையம், அதாவது நெற்றிக்கண் சொல்லுவாங்கல்ல, 3வது கண் சொல்லுவாங்கல்ல, அதுலயே நம்ம உணர்வை வச்சு நம்ம அதையே பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது? 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு வந்து நம்ம எந்த விஷயத்த, இந்த மனசோட 2 பண்புகள் சொன்னல, ஒண்ணு வந்து எந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டே இருக்கோமோ, இப்ப நம்ம ஒரே விஷயத்துல இருக்கும்போது நம்ம வந்து எங்கேயுமே வேற எங்கேயுமே எண்ணத்தை விடல. அப்ப வந்து அந்த அலைநிலை வந்து குறையுது. அலைநிலை வந்து குறையும் போது எந்த எண்ணத்து வழியாவும் நம்ம ஒரு சிந்தனையை விடாத போல அந்த அலைநிலை வந்து ரொம்ப குறைஞ்சி ரொம்ப சின்னதாயிடுது. சின்னதாகும் போது ஃப்ரீக்வன்சி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடுது. ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து உருவாகிட்டே இருக்கும். எனர்ஜி வந்து இப்ப உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. அதுதான் வந்து நம்ம வந்து கருமையத்துல வைக்கும்போது, உணர்வு வைக்கும்போது நடக்கக்கூடியது. இப்போ வந்து நினைவுக்கும் உணர்வுக்கும் டிஃப்ரெண்டா வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம நினைவுன்றது என்ன? அதாவது அந்த மின்காந்த புலம் வந்து இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படின்ற அந்த 5 புலன்களுடைய பண்புகள் வழியாக எல்லாத்தையும் வெளியில போய் எண்ணமா அந்த எனர்ஜியை லாஸ் பண்ணும்போது அது பேர் தான் நினைவு. நம்ம ப்ரோ வாழ்க்கையில சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயம், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திச்சிட்டு இருக்க எல்லா விஷயமும் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஆற்றல் இழப்பு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும்னாலும் ஆற்றல் இழக்காம நம்ம யோசிக்க முடியாது, நம்ம ஆற்றல் இழந்துட்டே இருக்கும். அது வந்து ஆற்றல் இழக்காமே இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம தேவைப்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாதப்ப என்ன பண்ணணும், திரும்ப ஆற்றலை வந்து சேமிக்கணும். நம்ம செலவு பண்றது மட்டுமே பண்ணக்கூடாது. திரும்ப நம்ம பேங்க்ல சேவிங்ஸ் போட்டு வச்சாதான் நம்ம செலவு பண்ணும்போது எடுத்து செலவு பண்ணலாம் தாராளமா. நம்ம ஒரே ஒரு வாட்டி நம்ம அக்கௌண்ட்ல பிறக்கும் போது 10 லட்ச ரூபா இருந்ததுன்னா அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம வாழ்க்கை ஃபுல்லா செலவு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கடைசியில 1 லட்ச ரூபாய் வந்து நிற்கும். இந்த 1 லட்ச ரூபாய் வந்து ஃபுல்லா எடுக்க விட மாட்டாங்க. ஒரு 1000, 500, 100 எடுக்கும்போது அதோட தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே டயர்டாகும், எல்லாத்துக்குமே எரிச்சலாகும். ஏன்னா நம்ம கிட்ட இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ். நம்மளாட்டி எந்த ஒரு நினைச்சதை வாங்க முடியாது, நினைச்ச இடத்துக்கு போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சாகிற வரைக்கும் அப்படியே நொந்து வாழ்ந்து சாகிற மாதிரி ஆயிடும். அதை என்ன பண்ணணும், நாமளாவே வந்து திரும்ப அந்த ஆற்றல், அந்த எனர்ஜியை வந்து சேகரிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த விஷயத்த நினைச்சாலும் அதை அடையக்கூடியதுக்கான அந்த இதை வந்து நம்ம கிட்ட கொண்டுட்டு வரும். இது வந்து பெரிய டாபிக். நான் வந்து இதை அடுத்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து மெயினா வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நினைவுனா என்னன்னா நம்ம மின்காந்த புலம், அந்த மனசு வந்து இந்த 5 புலன்களால் உருவாக்கக்கூடிய ஒளி, சுவை, மனம், இந்த அழுத்தம் அப்படின்ற அந்த 5 பண்புகள் வழியாக அது எண்ணமா வெளியேறும் போது நம்ம ஆற்றல் வந்து எனர்ஜி வந்து இழக்கிறோம், ஆற்றல் வந்து குறையுது. அதே விஷயத்த உணர்வு, அந்த இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாம, அந்த 5 புலன்களை ஃபோக்கஸ் பண்ணாம இந்த 5 புலன்களையும் அறியிற அறிவா இருக்குல்ல,
அந்த அறிவு வந்து எங்கேருந்து வருது? கருமையத்துல தான் இருக்கு. ஸோ அந்த டைரக்டா அந்த கருமையத்தையே போயிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணியே இருக்கும்போது அதே அறிவாவே, அந்த அறிவாவே நம்ம வந்து மாறுறோம். இங்கதான் நமக்கு மனதின் தன்மை வந்து யூஸ் ஆகுது. மனதின் தன்மை என்னன்னு சொன்னோம்? ஒரு பொருளையோ இல்லை இதையோ வந்து நினைக்கும் போதோ பார்க்கும் போதோ அதுவாகவே நம்ம பரிணமிக்கிறோம். அதையே திரும்ப திரும்ப தொடர்ந்து செய்யும் போது அதுவாகவே மாறி போறோம் அப்படின்ற கான்செப்ட் வந்து இங்க உணர்வு அப்படின்ற விஷயமா வந்து நமக்கு பயன்படுது. இதுதான் வந்து உணர்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கருமையத்துல அந்த ரெட்ரிபோன் ஆகியாலே அந்த நம்ம வந்து உணர்வை செலுத்திட்டே இருக்கும்போது நாளடைவுல வந்து அந்த அறிவாவே மாறி போறோம். அதோட உணர்வாவே எல்லா விஷயமும் அதுவே மாறி போறோம். இப்போ வந்து டோட்டல் கண்ட்ரோலே வந்து நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ வந்து நாம தான் வந்து நினைச்சா பணத்தை உருவாக்கிக்கலாம். அதாவது நீங்க உங்ககிட்ட பேங்கோட கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்துருச்சு. பணம் அச்சடிக்கிற மிஷின் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நினைச்சா பணத்தை அச்சடிக்கலாம். நீங்க நினைச்சா உங்களுக்கு எப்ப வேணுமோ எவ்வளவு வேணுமோ உருவாக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது கான்செப்ட். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதனாலதான் வந்து சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாழைப்பெண் சொல்லுவாங்க. வாழைப்பெண்னா யாருன்னா இந்த விண்துகளால் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இந்த மனம் அப்படின்ற விஷயத்தினால உருவாக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து சக்தியோட அனுக்கிரகம் இது இருந்தாதான் மட்டும்தான் நம்ம வந்து சிவநிலை அடைய முடியும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் வந்து வாழைப்பெண்ணோட அருளின்றி சித்தநிலையை அடைய முடியாது, சிவநிலையை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அதுக்கு வாழைப்பெண்ணை பூஜிக்கணும். வாழைப்பெண்ணை பூஜிச்சாதான், சக்தியை பூஜிச்சாதான் நம்ம வந்து சிவநிலை அடைய முடியும்னு சொல்றதுக்கான சித்தர்கள் சொல்றதுக்கான மூல காரணம் வந்து என்னன்னா இதுதான். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பாமரனுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் வந்து இது இப்போதைக்கு அவனுக்கு புரியலனாலும் அவன் சந்ததிக்கு அவன் கொடுத்துட்டு போவான். யாருக்கு வந்து எப்போ வந்து புரியணும்னு இருக்கோ அப்போ வந்து அவனாடி புரிஞ்சிக்க முடியும். புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும்போது அவனாடி புரிஞ்சிக்க முடியும். அது வரைக்கும் இது அழியாமையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சிவ வழிபாடு, நம்ம வந்து சிலை வழிபாடுகளையும் அந்த வழிபாடுகளுக்கான ஒரு கருத்து உருவாக்கம், அதாவது தாய் தந்தை உறவு முறைகளையும் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுட்டு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான். இப்போ நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு புரியும். இப்போ இந்த சிவன், சக்தி, பிள்ளையார், முருகன் இந்த நாலு பேரோட மட்டும் உருவத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு பாமரனுக்கு வந்து இதை என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க? சிவன், சக்தி, உங்க பிள்ளைங்க வந்து பிள்ளையார், முருகன் இவங்க எல்லாரையும் வழிபடுங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு விதமான மந்திரங்கள், உச்சரணங்கள் ஏற்படுத்தி வச்சு அந்த குறியீடுகளுக்கும் அந்த மந்திரங்களுக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடியும் மிகப்பெரிய சயின்ஸ் இருக்கு. அதை நம்ம ரொம்ப டீப்பா போவேன்னா ஒரு நாம தான் புரிஞ்சுப்போம். ஒரு பாமரனுக்கு இவங்க யாருன்னா இவங்க தான் உலகத்தை படைச்சவங்க, அவங்கலேருந்து வந்தவங்க பிள்ளையாரும் சக்தி மிக்கவர், ஞானத்துக்கான ஊற்று, முருகன் வந்து அறிவுக்கான ஊற்று, அழகுக்கான ஊற்று, எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவங்க, இவங்களை வேதனும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இதே வந்து அடுத்து வந்து வேதமும் புராணமும் இப்படி சொல்லும் அப்படின்னா ஒரு அறிவு உள்ள நிலை, அதாவது ஒரு படிச்சவங்க, நல்லா படிச்சவங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து தோற்றம், சித்தவெளி வந்து தோற்றம், சிவம் வந்து தோற்றமா இருக்கு, சக்தி வந்து விரிவா இருக்கு, அதுல இருந்து வந்து பஞ்சபூதங்கள் தோன்றுது. அந்த பஞ்சபூதங்கள் வழியாவே மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யோசிக்கிறான், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அறியுது, ஒண்ணு நடக்குது, அந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நடக்குதுன்னு ஒரு அறிவு வந்து நமக்கு சொல்லுது. அப்ப அந்த அறிவை அடைஞ்சாதான் மட்டும்தான் நமக்கு வந்து இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு நமக்கு புரியும் அப்படின்ற அவனுக்கு ஒரு எண்ணம் வரும்போது அந்த அறிவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மனுஷன் முயற்சி பண்றான். அதுல முயற்சி பண்ணி வெற்றி பெற்றவங்க தான் வந்து சித்தர்கள், ரிஷிகள் சொல்லுவாங்க. அவங்கதான் வந்து அந்த அறிவை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த அறிவுன்ற கான்செப்ட் முருகன். இதே வந்து அறிவியல் எப்படி புரிஞ்சுக்குது அப்படின்னா அறிவியல் வந்து இங்க ஒண்ணு மிஸ் பண்ணிருது. இந்த சுத்த வெளியை வந்து அறிவியலால ஒண்ணும் பண்ண முடியல. அறிவியல் வந்து ரிவர்ஸ் பைஸ்ல வருது, நிலத்திலிருந்து வருது. நிலம், நீர், காற்று, இந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு அது வழியா வந்து ஒரு விஷயத்த ரசாயன மாற்றங்கள் உருவாக்கும் போது ஒரு விஷயம் நடக்குது. இது பண்ணோமா, இது மூலியமா இது இன்னும் நம்ம சீக்கிரமா வந்து ஒரு ஆற்றலை வந்து இன்னொரு ஆற்றலை மாற்ற முடியும், அதை நமக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கிட்டு அது ரிவர்ஸ்ல வருது. சுத்த வெளியிலிருந்து ஆரம்பிச்சு வராம இந்த கடைசி நிலை பஞ்சபூதங்கள்லேருந்து வருது. பஞ்சபூதங்களையும் இப்பதான் வந்து விண்ணு கிட்ட வந்துட்டு இருக்கு. விண்ணையும் இன்னும் முழுசா ஆராய்ஞ்சு முடிக்கல. மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு அதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். இன்னும் விண்ணை அறிஞ்சுக்கணும். விண்ணை அறிஞ்சிட்டு விண்ணிலேருந்து தான் சுத்த வெளிக்கு வரணும். இதுல இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இந்த சுத்தவெளி அப்படின்றது விண்ணே பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருளுக்குள்ளேயும் விண்ணு இல்லாம, அந்த ஆகாயம் இல்லாம எதுவுமே இல்ல. இந்த ஆகாயத்தை வந்து ஏதாவது ஹோல்ட் பண்ணி பிடிக்க முடியுமா அப்படின்னா எதுவுமே பிடிக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. ஏன்னா எல்லா பொருட்களுக்குமே நம்ம கண்ணுக்கு தெரியாத சில துளைகள் இருக்கு. அந்த துளைகள் வழியாக அந்த விண்ணுன்றது வெளியேறி போயிடும். அதே போல இந்த விண்ணே அப்படி போகுதுன்னா இந்த விண்ணுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சுத்த வெளியை எதெல்லாம் நம்ம அடைக்க முடியும், எந்த உபகரணத்தை கொண்டு நம்ம பிடிக்க முடியும், இதுல வந்து அடைச்சு வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து சயின்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாவே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்பதான் விண்ணுக்கே வரணும், விண்ணை முழுசா ஆராய்ச்சி பண்ணணும். இந்த விண்ணை தாண்டி ஒன்னு உணரணும் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய அறிவால மட்டும் தான் அதை உணர முடியும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய டூல்ஸ் அப்படின்ற விண்ணை தாண்டி அந்த பிரபஞ்சத்தை தாண்டினா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு உபகரணத்தை கொண்டுதான் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி ஒரு உபகரணம் கிடைக்க போதா, உருவா போதா? இல்ல. அது இப்போதைக்கு சாத்தியமா இருக்கக்கூடியது மனிதனோட மனது மட்டும்தான். சரி, ஓகே. இப்ப அதே விஷயத்த ஒருத்தரோட நிலைக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தரோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி பாமர்கள் வந்து என்ன சொல்லி வச்சுட்டாங்க, சிவம், சக்தி, பிள்ளையார், முருகன் ஒரு கடவுளா உருவாக்கி வச்சுட்டாங்க, சிலையா உருவாக்கி வச்சுட்டாங்க. அதே வந்து வேதம், புராணம் உணர்ந்தவங்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தோற்றம், விரிவு,
5 பூதங்கள் அதுலேருந்து உருவாக்கக்கூடிய அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அறிவியல் வந்து இது எப்படி புரிஞ்சுக்கிச்சுன்னா, விண்ணு அதுலேருந்து உருவாக்கக்கூடிய 5 பூதங்கள், அந்த 4 பூதங்கள்லாம் மீது விரிவடையுது. அதுலேருந்து உருவாக்கக்கூடிய மின்காந்த அலை, அந்த மின்காந்த அலையும் வந்து நாளடைவில் மிக பிரிஞ்சு வந்து மின் அலை தனியாகவும் காந்த அலை தனியாகவும் பிரியுது. அந்த அலைகளை வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு டெக்னாலஜி ஒரு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு நிறைய மாற்றங்களுக்கு உள்ளாக்கி நமக்கு தேவையான புற வாழ்க்கைக்கு தேவையான உபகரணங்களாக வந்து அதை செஞ்சு இன்னைக்கு அறிவியல் வந்து வளர்ந்துட்டு வருது. இப்போ வந்து இதுதான் கடைசி நிலை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, இதுல ஞான நிலை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஞான நிலையில வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க, சிவம்ன்றது சுத்தவெளி, அந்த சுத்தவெளியில இருந்து தோன்றக்கூடிய ஒரு விண் அதிர்வு, அது வந்து அதோட பண்பு வந்து சுழலும் பண்பு பிளஸ் விரிவடையும் பண்பு, இதா இருக்கிறது சக்தி. அப்புறம் இதுல இருந்து வந்து 5 பூதங்களா விரிவடைஞ்சு அந்த 5 பூதங்களையும் அது ஆதாரமா இருக்கக்கூடிய அறிவா விரிவடையக்கூடியது முருகன். இந்த கடைசி நிலையா புரிஞ்சிக்கூடியது அப்படின்ற மாதிரி வந்து இப்படிதான் பஞ்சபூதங்கள் வெளியாகி அது வந்து எண்ணங்களா விரிவடைஞ்சு அது வந்து ஆற்றல் மாற்றம் நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து பேசிக் படிநிலை. இதுக்குதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், நினைவை விட்டுட்டு நம்ம உணர்வு வந்து அதை ஆற்றலை வந்து செலவழிக்கிறதுக்கு பதிலாக ஆற்றலை சேமிக்கிறதா மாறணும். எப்ப தேவைப்படுதோ அப்ப மட்டும் அந்த ஆற்றலை செலவழிச்சுட்டு மற்ற சமயங்கள்ல வந்து அந்த ஆற்றலை வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து நமக்கு உதவுறதா வந்து இந்த உணர்வு நிலை. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். இதுவும் புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.